ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கல்யாண முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இது முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குது. ஸோ இந்த கல்யாண முருங்கைக்கீரையில் கீரை பொரியல் மாதிரி செய்வோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கீரை பொரியல் செஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த ரெசிபி பார்க்கலனாலும் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதில் வந்துட்டு துவையல் செய்ய போகிறோம். அதாவது துவையல் சட்னி என்ன வேணால் சொல்லிக்கலாம். இன்றைக்கி அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன முள்ளுலாம் கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கையில் குத்திர போது. இது வந்துட்டு பெரிய மரமாக இருக்கும், நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். பட் நமக்கு இதுதான் இந்த இலையா இந்த கீரையான்னு தெரியாமல் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். இனி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இதில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த இலை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இனி இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம மரத்தில் பறித்த இலையாக இருந்தாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கீரை எல்லாமே எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணியில் இது நல்லா போட்டு வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா இதில் உள்ள இந்த இடையில உள்ள நரம்பு வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதோடு சேர்த்து போட்டு நம்ம அரைச்சோன்னா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பிரிச்சிடலாம். அந்த மாதிரி நான் எல்லா கீரையுமே நடுவில் இருக்க அந்த நரம்பை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறேன். நம்ம பொரியல் செய்யணுனாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதை வந்து எடுத்துகிட்டு தான் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லா நரம்புமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம துவையல் அரைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது ஒரு 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பொடியாக கூட கட் பண்ணி கீரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இப்படி கொஞ்சம் பெருசாக போட்டால் கொஞ்சம் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கிளறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி பெருசாக போட்டால் எல்லாமே சேர்ந்துக்கும். அதுக்காக நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கல்யாண முருங்கை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்கூலுக்கு அப்படி கொடுத்து விடணும்னா இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பாடோடு போட்டு கிளறி இது பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நெய் வேணுன்னா கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கே இந்த கீரை பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.